உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்க. நான் பார்த்துட்டு என்னன்னு சொல்லுங்க. செம்மையாக இருந்துச்சு, வேறு லெவலில் இருந்தது. ஒரு வாட்டி போயிட்டு பாருங்கள், அப்புறம் தெரியும் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் வேறு மாதிரி இருக்கும். அவ்வளோதான் ப்ரோ. ஒன் டே ட்ரிப்பு பசங்களோட வந்து ஜாலியாக இருக்கும். Never stop, don't get it if I want it. Gotta make to myself a promise. I won't quit, keep going till I got it. I won't give up till I'm on top. Yo, no, I ain't the type to give up. If I do something, man, I do it till I get what I want. I turn a business out of nothing into something I love. I got a poker face, but I'm... வணக்கம். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க அனைத்து தமிழ் உள்ளங்களுக்கும் இந்த வீடியோ சமர்ப்பணம். நான் உங்கள் கிரி. ஓகே காய்ஸ், இன்றைக்கி நம்ம ஒரு பெரிய ஒரு ட்ரிப் போகிறோம். எங்கேங்கிற சொல்கிறதுக்கு நம்ம சேனலில் புதுசாக வந்தோன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்மளோட வீடியோ அப்பப்போ அப்டேட் ஆகிட்ருக்கோம் உங்களுக்கு. நம்ம கூட யார் ஜாயின் பண்ணியிருக்கான்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய நண்பன் தான். நான் இருக்கேன் பாருங்க. 2 பேர் சேர்ந்து தாங்க போகிறோம். காரைக்குடியில் ஒரு பிரம்மாண்ட மலை இருக்குது. அதை நோக்கி தான் எங்கே போக போகிறோன்னு தெரியல. அந்த மலைக்கு தான் போகிறோம். மலை பேர் நான் வந்து அங்கே போய் சொல்கிறேன். சரி வாங்க, நம்ம அப்படியே தெரியாது. அதான் அங்கே போயிட்டு பார்த்து சொல்லுவாப்புல படிச்சு சொல்லி நிறுத்துக்கலடா. அவன் நிறுத்து, லூசுக்கு மட்டும் வந்துட்டு இவங்க தொல்லை தாங்க முடியலங்க. சரிங்க, மித்தெல்லாம் அங்கே போய் கன்னியூ பண்ணுறேன். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஃபைனலாக வந்து பிரான் மலைக்கு வந்தாச்சுங்க. நம்ம பேக் சைடு தான் இருக்குது. அப்படியே காமிங்க. அந்த மலைக்கு தான் நம்ம வந்து ஏற போகிறோம். நானும் என் நண்பன் தான் வந்திருக்கோம். பைக்லேயே தான் வந்தோம். அங்கேருந்து எப்படி வந்தோம், என்ன ஃபர்தர் டீட்டெயில்ஸ் எல்லாமே அடுத்தடுத்த கிளிப்பிங்கில் உங்களுக்கு கொடுக்குறேன். அதை பார்த்துட்டு வாங்க நம்ம அப்படியே மலையேற ஆரம்பிக்கலாம். கைஸ், நீங்கள் பிரான் மலைக்கு வரணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா என்னோட சாய்ஸ் ஓன் வெஹிக்கிள் எடுத்துகிட்டு வந்துடுங்க கைஸ். அதுதான் கரெக்டான டிசிஷன். நீங்கள் அங்கே ரீச் பண்ணிக்கிட்டிங்கன்னா அங்கேருந்து ஒரு 6 கிலோமீட்டருக்கு உங்களுக்கு வந்து எந்த ஒரு டிரான்ஸ்போர்ட் வசதியுமே கிடையாது. ஸோ அதை மைண்டில் வச்சுக்கோங்க. மேக்ஸிமம் நீங்கள் வந்து வர்றதுக்கு ஓன் வெஹிக்கிள் எடுத்துகிட்டு வந்துடுங்க. அதுதான் கரெக்டான டிசிஷனாக இருக்கும். ஸோ டிஸ்கிரிப்ஷனில் எல்லா லொக்கேஷன் லிங்க்கும் உங்களுக்கு கொடுக்குறேன். செக் பண்ணி பாருங்கள். திங்க் அபவுட் இட் கைஸ். இங்கே மாதிரி இது கால் ததம் பண்ணியிருக்காங்கல்ல, இது ஒரு வேண்டுதல் பண்ணுவாங்களாம்மா. அது நிறைவேறினதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு அச்சு வச்சு பாருங்கள் அவங்களுடைய பெயர்களை வந்து எழுதுவாங்க. இது இந்த கோயிலில் வந்து வழக்கமாக இருக்குது. சரி வாங்க அப்படியே மேலே ஏற ஆரம்பிக்கலாம். ஆரம்பமே வந்து படிக்கட்டில் ஆரம்பிச்சிருக்காங்க. காமிக்கிறேன் பாருங்கள். சொல்லலாம் நான் அங்கங்கே குப்பைகள் அதிகமாக போட்டிருக்காங்க. பிளாஸ்டிக் போடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. இங்கே வந்து முருகர் கோயில் மேலே இருக்குங்கிற மாதிரி நம்மளுக்கு அம்புக்குறி போட்டிருக்காங்க. கைஸ், நம்ம ஏற ஆரம்பித்த டைமிங் வந்து சொல்லுப்பா 2:56ங்க. எப்படியும் ஒரு 1.5 மணி நேரத்தில் ஏறிடலான்னு சொல்கிறாங்க. கிளம்புனது காலைல 8 மணிக்கே கிளம்பிட்டோம். கைஸ், இங்கே வந்து மலையாண்டி கோவில் மேலே இருக்குது அப்படிங்கிற மாதிரி அம்புக்குறி போட்டிருக்காங்க. இந்த அம்புக்குறி வச்சு தான் நம்ம வந்து மேலே போக போகிறோங்க. இந்த இது மலை எப்படி இருக்கு? மலைலாம் சின்ன மலைடா, குட்டி மலை. நான் போகாத மலையே இல்லை. போகாத மலையே இல்லையா? இந்த மலை ஏறிடலாமா சீக்கிரமா? சப்ப மேட்ருடா. சால்ட் வாட்டர். சால்ட் வாட்டரா? சரி ரைட்டுங்க. இந்த ரியாக்ஷனு பார்ப்போம். எத்தனை பேர் நம்ம கூட வந்திருக்காங்க. தம்பி, அண்ணன் திறமையை பற்றி உனக்கு தெரியல. நான் ஒரு அத்லெட்டு. பார்த்துக்குறோம் கைஸ். அதுதான் ப்ரோ. ஒன் டே ட்ரிப்பு பசங்களோட வந்தால் ஜாலியாக இருக்கும். மேலே போயிட்டு இருக்கு. எவ்வளோ நேரம் ப்ரோ ஆச்சு? 2.5 hours ஆச்சு. 2 மணி நேரம். டேரெக்டாக போனால் 2 hours. வரப்போ வாட்டர் கேன் மட்டும் எடுத்துகிட்டு வந்துருங்க. கம்பல்சரி 3-4 வாட்டர் கேன் எடுத்துகிட்டு வரது நல்லது. ஒரு ஆளுக்கு 2 லிட்டரு கண்டிப்பாக தண்ணி தேவைப்படும். மற்றபடி ஒன்றும் இல்லை ப்ரோ. ரிட்டன் இறங்குறது ப்ரோ அது ஈஸி. கஷ்டமே இல்லை. பெருசாக உடல் உழைப்பு பண்ணுறது இல்லை. ரொம்ப டைட் ஆகுது. சரி நன்றி ப்ரோ. ஓகே பை ப்ரோ. கைஸ், உண்மையிலே வேறு லெவலாக ஒர்த்தாக இருக்குங்க. ரியலி ஒர்த்து தாங்க. இங்கேருந்து பார்க்கும்போது அவ்வளோ ஆசமாக இருக்குது. பாருங்க, என் தலைவன் உட்காந்துட்டான் பாருங்க. நீங்கள் நடந்து வந்தீங்கன்னா இங்கே ஒரு கல் இருக்கும். இந்த கல்லை பார்த்தோன்னா இங்கே உட்காந்துட்டேன். இதை பார்த்தீங்கனாலே தரமான வியூங்க. நாங்கள் அப்படியே மேலே ஏற ஆரம்பிக்கலாம். கைஸ், இப்போ வந்து கம்பி ஸ்டார்ட் ஆகிடுச்சுங்க இதிலேருந்து. அதுக்கப்புறம் பக்கத்தில் ஒரு சத்திரம் தெரியுது, அதையும் உங்களுக்கு காமிக்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்மளுடைய காவல் தெய்வம் கருப்பசாமி இருக்காங்க. அவங்களையும் ஒரு வணக்கத்தை போட்டுட்டு
நம்மளுடைய பயணத்தை அப்படியே ஸ்டார்ட் பண்ணலாம் கைஸ். இப்போ நம்ம வந்து கருப்பசாமி கோவிலுக்கு வந்திருக்கோம். எப்பயுமே ஒரு மலை ஆரம்பிக்க போகுதுன்னா காவல் தெய்வங்கள் இருப்பாங்க. அவங்களுக்கு நிறைய பெயர்கள் தான் இருக்கும், பட் அவங்க காவல் தெய்வங்கள் தான். எதனால காரணங்கள் நான் நிறைய வீடியோஸ்லேயே உங்களுக்கு சொல்லியிருப்பேன். காவல் தெய்வங்களை வணங்கிட்டு போனோம்னா நம்ம கூடயே அவங்க வருவாங்கங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கும். சரி வாங்க, நம்ம அப்படியே ஏகப்பட்ட அருவாக்கள் இருக்குது, அதுலேருந்து ஒரு கருப்பசாமி இங்கே இருக்காங்க. வாங்க அப்படியே. அடுத்து வந்து இவங்க எல்லாமே நம்மளுக்கு வந்து காவல் தெய்வங்கள் தான். ஏகப்பட்ட சூலாயுதங்கள் அப்புறம் அருவாக்கள் எல்லாமே இங்கே இருக்குதுங்க. ஒரு மணி இருக்குது. இவங்களை அடிச்சுட்டு நம்மளுடைய பயணத்தை வந்து நம்ம கூட வருவாங்கன்னு ஒரு நம்பிக்கையில் போவோம் கைஸ். சரி கைஸ், நம்ம அப்படியே நம்ம தெய்வங்கள் எல்லாத்தையும் வணங்கியாச்சு. அதுக்கப்புறம் மலை ஏற ஆரம்பிக்கலாம். இனிமேல் நம்மளுடைய ரியல் அட்வென்ச்சரே காத்திருக்கு. சரி வாங்க, மலைக்கு ஏற ஆரம்பிக்கலாம். பாரி அரசர். இந்த மலைக்கு நிறைய பெயர்கள் இருக்குங்க. வாங்க ஒன்று ஒன்றா அப்படியே மேலே ஏற ஏற உங்களுக்கு சொல்ல ஆரம்பிக்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்ததுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கைஸ். அந்த பெல் பட்டன் லைட்டாக தட்டி விட்ருங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து அடுத்தடுத்து நோட்டிஃபிகேஷன் வந்துக்கிட்டே இருக்கும். சரி வாங்க, நம்ம அப்படியே மேலே ஏற ஆரம்பிக்கலாம். போகலாம் கைஸ். இங்கேயும் தண்ணி இருக்குது, பட் வந்து தண்ணி அந்தளவுக்கு சுனை வந்து நல்லா இல்லை. அதனால் வரும்போது வந்து தண்ணி கொஞ்சம் நிறைய எடுத்து வந்துடுங்க கைஸ். தண்ணி கொஞ்சம் கம்பல்சரி ஒரு 2 லிட்டராச்சும் ஒரு ஆளுக்கு எடுத்து வந்துடுங்க இந்த மலை ஏறும்போது. இங்கேயும் ஒரு சத்திரம் இருக்குங்க. இங்கே வந்து தங்குமிடம் மாதிரி ரெடி பண்ணியிருக்காங்க அப்போவே. வாங்க நம்ம அப்படியே மேலே ஏற ஆரம்பிக்கலாம். சுற்றி உள்ள இடங்கள் அப்படியே பாருங்கள், அப்படியே பிரம்மாண்டமாக இருக்குங்க. வா, சுற்றி பச்சை பச்சேன்னு தாங்க இருக்குது. நம்ம ஏற போகிற மலை அந்த தான் இருக்குது. அவனும் கொஞ்சம் தூரம் தான் ஏறிடலாம். ஹாய் ப்ரோ. ஹாய் ப்ரோ. எப்படி இருந்துச்சு எக்ஸ்பீரியன்ஸ்? செம்மையாக இருந்துச்சு, வேறு லெவலில் இருந்தது. ஒரு வாட்டி போயிட்டு பாருங்கள், அப்புறம் தெரியும் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் வேறு மாதிரி இருக்கும். அப்போ புரியல, இப்போ புரியுது, இப்போ புரியுது. கொஞ்சம் தூரம் ஏறி வந்தாச்சு. கிட்டத்தட்ட ஒரு 30% மலையை வந்து கடந்தாச்சுங்க. என்னுடைய நண்பரை வந்து மேலே ஏறி போக சொல்லிட்டேன். அவனை ரொம்ப மெதுவாக நடந்துருந்தான். நீ போ, நான் வீடியோ எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டேங்க. ஏறி போகட்டும். இந்த மலையுடைய வரலாறு கிட்டத்தட்ட வந்து ஒரு 2000 அடி உயரமுங்க மலையுடைய உயரம் வந்து. இன்னொன்று என்னென்னா, இந்த மலையை ஆட்சி செய்தவர் வந்து பாரி. இந்த இடங்களை ஆட்சி செய்தவர் கிட்டத்தட்ட ஒரு 300 கிராமங்களில் ஆட்சி பண்ணவருங்க. பாரி மன்னர் உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும் எல்லாத்துக்குமே. கடையேழு வள்ளல்களில் அவரும் ஒரு வள்ளல் தான். முல்லை கொடிக்காண்டி தன்னுடைய தேரையே கொடுத்த மன்னர். அத்தகைய சிறப்பு வாய்ந்த மன்னர் அவர். நம்ம இப்போ ஏற ஆரம்பிச்சிடலாம். இந்த மலைக்கு வந்து நிறைய பெயர்கள் சொல்கிறாங்க. ஒன்று வந்து பிரான் மலை அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து வந்து பிரம்பு மலை அப்படின்னும் இந்த மலையை வந்து கூறுறாங்க. பாரி மலைன்னு இந்த மலையை வந்து அழைக்கிறாங்க. இந்த மலையோட சுவாரஸ்யம் வந்து நிறையா இருக்குது. எண்ணில் அடங்காத சுவாரஸ்யங்கள் வந்து இந்த மலையில் இருக்க போகுது. சரி வாங்க, நம்ம அப்படியே மேலே ஏறி போக ஆரம்பிக்கலாம். சுற்றி வெறும் அழகழகான பூக்கள் தாங்க இருக்குது. எனக்கு முன்னாடி போகிற டிக்கெட்டை காமிக்கிறேன் பாருங்கள். இந்த அவராக பாருங்க, அவர் ஒரு ரியாக்ஷனை பார்ப்போம் இருங்க. வைத்தி என்னாச்சு? நல்ல ஒரு பயணம். திரும்பி பாரு, எப்படி இருக்கு? வாழ்க்கையில் எதுவுமே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாதவங்களுக்கு இங்கே வந்தால் ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். ரெஸ்யூமில் நிறைய பேர்கிட்ட எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கான்னு கேட்பாங்க. இதை போய் எக்ஸ்பீரியன்ஸ்னு சொல்லுங்கள், கண்டிப்பாக வேலை கிடைக்கிது. செம்ம டயர்டாயிட்டான். என்ன வளர்றானே அவனுக்கு தெரியல. ட்ராவலிங் போதையில் இருக்கு. 5 நிமிஷத்துக்கே பாடி ஆயிட்டாங்க. சரி ரைட்டு, வாங்க அவனை கூப்பிட்டு போய் ஏற்றுவோம். போய் மேலே உள்ள முருகரை சந்திப்போம். அப்புறம் தர்கா வேறு இருக்குது, அதையும் போய் சந்திப்போம். அதுக்கப்புறம் வந்து எனக்கு வைத்தீஸ் அப்பையில் சொன்ன டைலாக் தாங்க ஞாபகம் வருது. அதை நீங்கள் பார்த்துட்டு வாங்க. ஃப்ளாஷ்பேக். இந்த வைத்தி மலை எப்படி இருக்கு? மலைலாம் சின்ன மலைடா, குட்டி மலை. நான் போகாத மலையே இல்லை. போகாத மலையே இல்லையா? இந்த மலை ஏறிடலாமா சீக்கிரமா? டி சப்ப மேட்ருடா, சால்ட் வாட்ரு. டி சப்ப மேட்ருடா, சால்ட் வாட்ரு. சால்ட் வாட்டரா? அடடே கைஸ், பாடியோட ரியாக்ஷனை பாருங்க. காலையில என்ன விளையாட்டு காட்டுறாங்க, எப்படி எல்லாம் சோதிக்கிறாங்க. பொழுது விடிய விட மாட்டேங்கிறாங்களே ஐயா. மூச்சு சொன்ன முடியல. ஐயோ
சோனமுத்தா போச்சா? ஆளோட நிலைமையை பாருங்க. இங்கிட்டு பாடுறா. பாடி ஆயிட்டாங்க. சரி வாங்க ஏறுவோம் டைம் ஆச்சு. மேலே ஏறுவோம். சிரிப்பு அடக்க முடியலங்க. ஏய் வாடா டேய். கைஸ் உண்மையிலேயே சூப்பராக இருக்குங்க. அப்பா அதுவும் ஈவினிங் டயத்தில் ஏறுறோமா, சரியான காற்றுங்க. வயிற்று சேரிட்டு இருக்கா பாருங்க. சில்லுன்னு காற்று அடிக்குதுங்க. காற்று சவுண்டில் நான் பேசுகிறதே கேட்குதான்னு தெரியலங்க. இங்கே தான் மழை இருக்குது. கொஞ்சம் தூரம் தான் ஏறிடலாம். நான் தான் உங்க கிரி vlogs. கைஸ் வேற லெவல் இருக்கு. உங்களுக்கு உண்மையிலேயே காமிக்கிறேன் பாருங்க. அப்பா பாருங்க. உட்காந்து ஒரு 10 நிமிஷம் நின்றோம்னா அப்படிதான் இருக்கும். சிவகங்கை மாவட்டத்தில் திருப்பத்தூர் கிட்ட இருக்குங்க. இது ஒரு 6 கிலோமீட்டர் பஸ் வசதி கிடையாது. ஸோ மேலே வந்தீங்கன்னா 3 சர்பத் கடை இருக்கும். சோடா சர்பத்து குடிச்சிட்டு நச்சுன்னு நடக்கும். கடைகளுக்கு பிரச்சனையே கிடையாதுங்க. Never stop, I'll get it if I want it. Gotta make to myself a promise. I won't quit, keep going till I got it. I won't give up till I'm on top. Yo, no, I ain't the type to give up. உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்க. நான் பார்த்துட்டு என்னன்னு சொல்லுங்க. பாருங்க இந்த ஒரு பாறை மட்டும் தனியாக நிற்கிதுங்க. அப்பா எந்த ஒரு சப்போர்ட்டுமே இல்லாமல் நிற்கிதுங்க. அடடே எப்பட்றா இந்த கல்லே நம்மளுக்கு ஒரு எக்ஸாம்பிளுங்க. தனியாக நில்றா சாதிக்கலாம் அப்படின்னு சொல்லுது. என்னமோ சொல்ல வரான். சவுண்டாக சொல்லு. இந்த வாழ்க்கையில் இந்த பாறை எப்படி சப்போர்ட் இல்லாமல் நிற்கிதோ நம்ம அதே மாதிரி சப்போர்ட் இல்லாமல் நின்று சக்ஸஸ் ஆகிட்டோம். சப்போர்ட் இல்லாமல் நின்றுப்போ இந்த மாதிரி இடங்கள்ல சில சப்போர்ட் நமக்கு தேவைப்படும். விழுவக்கூடாதுல்ல அந்த மாதிரி. சரி ரைட்டு ஏறுங்கப்பா. கைஸ் இப்போ கிட்டத்தட்ட ஒரு 90% மலை ஏறியாச்சுங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏறியெல்லாம் மேலே என் கூட உள்ள பட்டியை கூட்டிகிட்டு போகிறதே பெரிய கஷ்டமாக இருக்குங்க. பரவாயில்ல, இது அவனுக்கு மலை. அடுத்தடுத்த மலையில் வந்து கற்றுக்கிடுவான் நம்மளை பார்த்து. பாருங்கள் மலையோட தூரத்தை பாருங்க. இன்னும் கொஞ்சம் தூரம் தான். அது அப்படியே காமிங்க. தெரியுதா? அவ்வளோதான். இன்னும் மலை பக்கத்தில் வந்தாச்சு. சுற்றி உள்ள வியூவை பண்ணிட்டு பாருங்க கைஸ் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு சொல்லுங்கள். அதாவது என்னன்னா உங்களுக்கு எதனா பிரச்சனைனா இங்கே வந்துடுங்க. வந்தீங்கன்னா பிரச்சனையை மறந்துடுங்க. பூத்துலேருந்து அப்படியே வடிஞ்சிக்கிட்டே இருக்குங்க. கம்பி கொஞ்சம் கட்டி வச்சுருக்காங்க. ஒரு நல்ல முயற்சி தான். இல்லைன்னா ரொம்ப வழுக்குங்க. இப்போயே வழுக்குது எங்களுக்கு. இல்லை இன்னும் கொஞ்சம் தூரம் தான். மலையோட டாப் கிட்ட வந்தாச்சுங்க. நல்லபடியாக மேலே சாமியை பார்க்க போகிறோம். முருகரை தூக்கி இங்கே வச்சுருக்காங்க. அப்பயே பாரி மன்னர். ஐஸ் வாங்க அப்படியே சொனையில் லைட்டாக ஃப்ரெஷ்ஷாக போயிட்டு கிளம்புவோம். அதுக்கு வர மீன் குட்டிடா. எங்க தெரியுதா உங்களுக்கு? அவ்வளோ மீனுங்க. நான் வேற என்னமோ நினச்சேன்டா. அங்கே பாடுறா தெரியுதா? அப்பா கைஸ் நல்லபடியாக டாப்புக்கு ரீச் பண்ணியாச்சுங்க. முதல்ல வந்து விநாயகர் அப்பா இருக்காங்க. அவங்கள வந்து வணங்கிட்டு நம்ம அங்கேருந்து பக்கத்துலேயே முருகர் இருக்காரு. கைஸ் விநாயகர் அப்பா இறைவா ஸ்ரீ
அப்படியே நம்ம போயிட்டு முருகரையும் சந்திப்போம். அப்புறம் தர்காவும் இருக்குது, அவங்களையும் போய் பார்ப்போம் கைஸ். முருகர் இருக்காரு கைஸ், நிறையா சூலாயுதங்கள் இருக்குது. முருகரையும் போய் சாமியை கும்பிட்டுட்டு அமைதியாக அங்கே உட்காந்துருந்தோம் கைஸ். அதுக்கப்புறம் பக்கத்துலேயே வந்து தர்கா இருக்குது கைஸ், தர்காவையும் போய் பார்த்துருங்க. புது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு இந்த vlogல கிடைக்கும். மேலே டாப்பில் உள்ள மலையில் நான் இது வரைக்கும் தர்காவை பார்த்ததே கிடையாது, எனக்கு இது ஃபஸ்ட் டைம். ஸோ உங்களுக்கும் கண்டிப்பாக ஒரு புது ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ காய்ஸ், பக்கத்துலேயே தண்ணி இருக்குது, தர்கா பக்கத்துலேயே குடிநீர் வசதி யூஸ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் வரும்போதே தண்ணி கேரி பண்ணிக்கோங்க. ஸோ எனக்கு ரொம்ப ஒரு சந்தோஷம் கிடச்சிச்சு காய்ஸ் இந்த vlogல. ஸோ அடுத்த வீடியோவில் இதோட சுவாரஸ்யமாக சந்திப்போம் காய்ஸ். ஸோ காய்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்து எங்கே போகலான்னு சொல்லிட்டு கமெண்டில் மென்ஷன் பண்ணுங்கள். இப்போ ஒரு மகாராஷ்டிரா ட்ரிப் பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கோம், அதுக்கு தான் நாங்கள் பட்ஜெட் ரெடி பண்ணிட்டு இருக்கோம். அதை பற்றி நான் டீட்டெயில்டாக அடுத்தடுத்த வீடியோவில் நான் வந்து சொல்கிறேன் கைஸ், எவ்வளோ கம்மியாக போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. 5:50 ஆகிடுச்சுங்க, நாங்கள் கீழே இறங்க ஆரம்பிக்கிறோம். நீங்கள் மேலே வந்தீங்கன்னா சாப்பாடு மட்டும் மேலே கொண்டு வந்துடாதீங்க, மேலே வந்து குரங்கு தொல்லை ரொம்ப ஹெவியாக இருக்குங்க. சேஃபாக போயிட்டு பத்திரமா வாங்க. ஹிந்து கோவிலும் இருக்குது, முஸ்லீம் தர்காவும் இருக்குது, ரெண்டுமே ஒரே இடத்துல நம்ம பிரான் மலையில் இருக்குது. கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் இந்த இடத்துக்கு வந்து பாருங்கள். லொகேஷன் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கேன், செக் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த வீடியோவை இதோட எண்ட் பண்ணிக்கிறேன் காய்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்த வீடியோ இதோட சுவாரஸ்யமாக சந்திப்போம். நன்றி, பாய். பெல் பட்டனை தட்டிடுங்க.